கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனாத்தா பாட்டன் பாட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனாத்தா பாட்டன் பாட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை ஊர் கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவமா பண்ணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம் எங்கிற இவனை காணையில வாரணந்தவன் இதோட நாங்கள் உழைச்சி போடுறோம்மா நல்ல இடம் ஒன்று செட் பண்ணிட்டா நல்லா தான் இருக்குது எங்கடா இவன் எங்க நிக்கிறான்னு தெரியல நான் ஒரு இதை வழியால வந்தேன் சரியா நீ நின்று வாருண்ணா உனக்கு ஒரு ஒரு விடியம் செய்ய போறோம் எப்படி உனக்கு தெரியும் இது ஒரு ரகசியமான அலுவலன் சரிடாப்பா நான் இப்ப அவங்ககிட்ட படிக்கிட்ட சொல்லி விட ரெண்டு மூணு வருவாங்க ஏன் எல்லாரையும் சொல்றேன் இல்ல இப்ப நாங்க வழியால கட்டினா தானே அப்படி உடம்பு இருக்குன்ற காசு உழைக்கலாம் சும்மா அங்கே வச்சிருந்தா தெரியும் சொல்ல கேளு முதல் இதை வந்து ஒரு பழமை ஏரியாவை மாத்தணும் இது ஒரு என்ன ரெஜிஸ்டர் பண்றது கணக்கு புரட்சிச்சர் இருக்கு என்ன இப்ப சும்மா செய்ய வந்து அவன் இவன் வந்து பிடிச்சு கூட உள்ள போட்டுருவாங்க நீட்டா செவி நான் இதெல்லாம் கட்டி விட்டானே இதெல்லாம் இந்தியாவில இருந்து கொண்டு வந்து சரியா என்ன இந்த தியாகம் செய்யக்கூடாது இதுக்கு மிரங்களை வச்சு செய்து கொண்டே இருக்கு மச்சான் எனக்கு ஒரு ஐடியாடா உனக்கு சொல்ல கேள் இங்க தியாக்கள் யாரையும் வச்சு இந்த வேலை செய்யக்கூடாது ஏன் சொல்லுவாப்போம் இந்த தியாக்களை வச்சு செய்தா நாளைக்கு அவன் இன்னொருத்துல வேலை செய்வான் அப்ப எங்களுக்கு உழைப்பு வராண்டா இதை நாங்க என்ன இதுல பதிகிறது ஒரு பண்ணி என்று பதிகிறதா அல்லது ரிசோர்ட் என்று பதிகிறதா அல்லது ஒரு டூரிஸ்ட் என்ன பதிகிறதா அல்லது ஒரு சாப்பாட்டு மையம் ஒன்றும் பதிய தேவையில்லை மரியாதை பிடிச்சு கொண்டு போயிடுவாங்கடா சும்மா ஒரு டேக்ஸுக்காவது பதிய வேணும் உண்டு காட்டு அந்த இதுக்குள்ள காட்டு வேணா இதுக்குள்ள இப்படி செய்து போட்டு விட்டியா மச்சான் அந்த மாதிரி இருக்குமாடா என்னண்டா இது என்ன நோக்கம் உனக்கு வடிவா தெரியும் நாங்கள் காசு உழைக்கணும் இப்ப வெளிநாட்டுல இருக்கிற ஆக்களுக்கு அதை தாண்டா மச்சான் நான் சொல்றேன் அந்த வீட்டுல சரியா ஒரு யூடியூப்காரர் சரியா அவங்களை கூப்பிட்டு மச்சான் இதை காட்டின மண்டாடா அவங்க பூடுக்கிடா புள்ளக்காரட அவங்க வருவாங்கடா ஒரு டூரிஸ்ட் மாதிரி செய்வோமாடா நான் சொல்றேன் இந்த எங்களோட உள்ளூர் ஆக்களை டார்கெட் பண்ணி இது செய்யலாது அதைத்தானே சொல்றாங்க டூரிஸ்ட் மாதிரி செய்து விடுவோமா இது அதுதானே சொல்றேன் இப்ப உள்ளூர் யூடியூபர்ஸ் ஒருத்தரையும் கூப்பிடலாம் அது உள்ளூர் இல்ல அப்படி தெரிஞ்சு கூப்பிட வந்த அவள் எடுக்கிறான் அவன் காசு கொண்டு விடும் மாதிரி இங்கே முக்கியம் வந்து இங்க காசு தான் நான் அதை மட்டும் சொல்லி போட்டேன் இல்லாட்டி நான் இந்த இடத்துக்கு வர மாட்டேன் குளம் பாடா நான் சொல்றேன்டா நான் இன்டர்நேஷனல் மீடியாக்காரர் ஒரு 3 பேரை பிடிச்சு வச்சுக்கிறேன் இன்டர்நேஷனல் ஒரு 3 இங்கிலீஷ் யூடியூப் சேனல்காரரை பிடிச்சு வச்சுக்கிறேன் ஏனண்டா அவங்கள கொண்டு வந்து இதை சுத்தி எடுக்க வச்சாதான் எங்களுக்கு $ல வருமானம் வரும் எங்க உள்ளூர் ஆகல் இருக்காங்கல்ல மற்ற உள்ளூர்காரன் எங்க டாக்டர் வந்து வெளிநாடுகாரன் வெளிநாடு சரியா மற்றது இதை கொஞ்சம் பஞ்சம் நாங்க டெவலப் பண்ணணும் ஏன்னாண்டா நாங்க டூரிசமா ஆக்க போறோம்னு சொன்னா பதிகிறதுக்கு இது தேவை பாதுகாப்பு பாப்பான்னு பிடிக்கும் என்ன சரியா இதுல ஒரு பெரிய ஒரு சுத்து வட்டாரத்தை எடுத்து மச்சான் கல் வச்சு தண்டி கம்பி கட்டு அடிக்கும் இதுக்கு பிறகு இது ஒல்லாந்தர் காலத்தான் இல்ல சோழர் காலத்தான் எல்லாளன் காலத்தான் இந்த இதை மட்டும் ஒன்று சொல்றேன் இந்த கிடக்குற இந்த குப்பையில் இருக்குல்ல கை வச்சிடக்கூடாது இஞ்ச விளக்குமாறு இருக்காது தும்புத்தடி இருக்காது சரியா அந்த ஒட்டரை பிடிக்கும் அது தட்டுறக்கு மட்டும்தான் இருக்கும் வேறு ஒன்றும் இருக்காது ஒட்டரை கூட அந்த மேல இதுல இருக்கிற இந்த சிலந்தியெல்லாம் மேல இருக்கணும் 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 சரி அது அந்த இது இருக்கிற சின்ன சின்ன பூச்சி இல்லாத பிடிச்சி சாப்பிடும் அது வேற
ஓ அந்த கீச் கீச்சண்டு கத்தும் பூச்சி. ஓ அதுகள் இங்க மரத்துல நிக்கிறா எனக்கு இப்படி காது நினைக்கிறாப்பா அதுகளை கொண்டு வந்து விடணும். இது வந்து புலம்பெயர் ஆக்களுக்கு இருக்குல்லோ, இது எங்கிற காலத்தான், நீங்க இருந்த காலத்தான், இது அவியல் வச்சது ஒரு கொஞ்சம் உருட்டு பிளட்டு வைக்கணும். இந்த ஒரு டவுட் எனக்கு என்னது, தச்சுமை பொண்ணு பொடிகளை வந்து சமைக்கிறாங்கல்லண்டா குப்பை வெளியே விழுந்துட்டா மச்சான் தணல்கள் காத்து இங்க ஓடுற சாப்பாடு தான். அது எங்க ஓடுற இதுல நாங்க ஒரு கொஞ்சம் போன் நம்பர் போடுவோம். ஆனாடா இங்கேடா பெருசா வந்தோளதுக்கு சரி வராடா இவ்வளவு காட்டுக்குள்ள வந்து உள்ளுக்குள்ள இருக்குது வாங்கி எப்படி அவன் வாரம்டா என்ஜாய் பண்றதுன்னு சொல்லுவாப்ப. இதுக்கு இருந்து சமைச்சு சாப்பிடுறதுக்கு தான் நான் பார்ப்பேன். வேண்டி எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு ஒரு பிளான் பண்ணலாம். என்னண்டா இதுல இருந்து கொஞ்சம் தூரம் அங்கால போய் குப்பை எல்லாத்தையும் இதண்டு போட்டு நாங்க ஒரு கொஞ்சம் கேஷ் சிலிண்டர் வைப்போம். கேஷ் சிலிண்டர் ஒரு இன்னொரு இடத்தை இதை மாதிரி ஒரு இடம் வச்சா நாங்க துப்புரா வச்சு அங்க வச்ச வெளி செய்யற மாதிரி செய்வோம். அங்க வந்து கல்லு வைப்போம், விறகு வைப்போம், அதெல்லாம் காசு. 3 கல் அடிக்கணும்னு சொன்னா அது வாடகை. ரைட், மற்ற கேஸ் சிலிண்டர்ல தேவைன்னா சேர்ந்து அப்போ இந்த சாமான் அது எல்லாத்தையும் கொடுத்து அது இல்லை. அப்ப இந்த இடத்தை டார்கெட் என்னன்னு சொன்னா இந்த புலம்பெயர்ல கொஞ்சம் பேர் இருக்கணும். இங்க ஸ்ரீலங்காவில இருந்து போனாங்க அவை வந்து எங்களோட ஊர் அங்க என்ன பித்தலாட்ட கதை அவைய டார்கெட் பண்ணணும். இது டெவலப் பண்ண போறோம்னு சொல்லி இதுக்கு கோட்டேஜன் ஒரு 10 லட்சம் முடியும்னு சொன்னா அவைக்கு நாங்கள் அடிக்கணும் 20 லட்சம் முடியும். காசு உருவலாம்டா ஏன் சொல்லுவாங்க இஞ்சி ஒருதான் தான் அரசியல் நிக்க போறவே காசு அள்ளி போட்டவங்க. சரி மற்றது அவங்கள்ட்ட ஒன்று இருக்கு என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா இப்ப இங்க வந்து அந்த அமைப்பு அங்க அவருக்கு அடுத்தவர் இவருக்கு அப்படின்னு சொல்லி புழுகினால் உடனே காசு போடுவாங்க. ஆனா உண்மையிலேயே ஆர்மோண்டு படிப்புல கட்டித்தனமா வந்து நாளைக்கு அதுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு அல்லது ஸ்காலர்ஷிப்புக்கு மேல அல்லது ஒரு இப்ப ஒன்றை கண்டுபிடிச்சிருக்கு அதை ரஷ்யாவுக்கோ கொரியாவுக்கோ கொண்டு போகணும்னு சொன்னா அதுக்கு ஒரு தொகை முடியும். அதுக்கு இவங்க காசு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி விளையாட்டு ஒன்றில் எடுபட்டு அது நாளைக்கு போகுதுன்னு சொன்னா அதுக்கு காசு கொடுக்காங்க. ஆனா இங்க வெடிப்பாங்க பேர் அந்த புழு ஆகாச புழு எல்லாம் நாங்க செய்த நாங்க செய்ய போறோம், அரசியலுக்கு வர போறோம், இலங்கை பாராளுமன்ற ஜாப்பைய மாத்த போறோம் கதை விடுவான் பேர் ஆடுறவன் சொல்லக்கா அவன் விட்டவன். அப்படி அந்த கதையில விட்டா உடனே காசலி போடுவாங்க. மற்றது என்ன நான் சொல்ற கேளு, இப்படி நாங்க வாராட்டி இங்க நிக்கிறோம் இப்படித்தான் மற்ற நிக்கணும். சில அந்த அவங்களுக்கு அட்டாக் கவர்றதுக்கு தெரியும் தானே. மற்றது இன்னொன்று நீ சொன்ன மாதிரி அவங்ககிட்ட இருந்து காசு கொஞ்சம் வேண்டியடா பதிகிறதுக்கு அப்படின்னு கை காசு கொஞ்சம் இதண்டத்தானடா வேணும். காசு அறிஞ்சாத்தான்டா இதண்டலாம்டா. நான் சொல்றேன் இப்ப அவங்களோட நோக்கம் இப்ப வெளிநாட்டுல இருக்கிறார்கள் எப்படின்னா காசு பறிக்க போறோம்ன்றதுதான் பறிக்கிறதுதான். அப்ப அடே பறிக்கிறது இல்ல பதிகிறதுக்கும் வேணும்டா. நான் சொல்ற கேள்றா சொல்லு. பதிகிறதுக்கும் அவங்கள முதல்ல வெடிச்சா புழுகினா அவங்களே பதிவு செய்திருவாங்க. சரியா? இப்ப நான் என்ன சொன்னா இங்க வந்து அவங்க உண்மையா காசு வைக்கிறவங்க காசு கொடுக்க மாட்டாங்க. இப்ப உண்மையா ஒரு குடும்பம் வீடு இல்லாமல், உண்மையா ஒரு குடும்பம் டாய்லெட் இல்லாமல், அங்க ஒரு பிள்ளை படிக்க மாட்டாமல் இருக்குது, அதுக்கு தூரத்துக்கு போற சைக்கிள் தேவை வேண்டாம் ஒருத்தன் கொடுக்க மாட்டான். அது சரியா? ஆனா இப்படி ஒரு ரிசோர்ட் பண்றோம், இதுல பெரிய ஃபங்க்ஷன் ஒன்று செய்ய போறோம், அவனுக்கு அதுல வருவாய் வருந்தானே பண்ணி வருவாய் இல்லையடா விலாசமடா விலாசம். அது விலாசத்துக்கா நாங்க சொல்லுவோம் இவர் இப்படி அனுப்பினு சொல்ல விலாசம். உனக்கு தெரியாது. உனக்கு என்னண்டா இந்த கோயில் கோபுரத்துக்கும் கோயில் சுற்றுமதிலுக்கும் பள்ளிக்கூட சுற்றுமதிலுக்கும் காசு அனுப்புவாங்க. தேருக்கு காசு அனுப்புவாங்க. ஆனா அதே வேளையில அவங்களோட சித்திக்கோ அல்லது ஒரு அண்டிக்கோ அல்லது சொந்தக்கார ஒரு பிள்ளைன்ற ஆபரேஷனுக்கு காசு அனுப்பன்னு சொன்னா இப்பதான் எனக்கு வீடு இல்லாம போனது. இப்பதான் எனக்கு வீடு வந்திருக்குது. இல்ல இப்பதான் வீடு வேண்டினா, இப்பதான் வேலைக்கு ஜாயின் பண்ணினா, இப்பதான் வீடும் எடுத்திருக்கிறேன், இப்பதான் வீடு வேண்டினா, இப்பதான் கார் ஒன்று வேண்டினா, அல்லது இப்பதான் நான் வேலைக்கு போத்துறேன், அதுக்கு காசுகள் கட்டணும். இப்ப இந்த மாசம் தான் பிள்ளைக்கு ஒரு விழா வருதுன்னுவாங்க. ஆனா அதையே விலாசத்தை கொண்டு சொல்லிப்பார். நாங்க இங்க வந்து ஒரு யாழ் மாவட்டம் இணைந்து ஒரு பெரிய ஒரு ஃபுட்பால் மேட்ச் வைக்கிறோம்னு சொல்லிப்பார். உடனே விலாசத்துக்கு காசு விடுவாங்க, டைட்டில் ஸ்பான்சர்க்கு போடுவாங்க. மாம்பழம் 25 தானே
அது அந்த கால விலாசம் இருக்கு. இப்ப மாம்பழ விலாசத்தை விட இப்ப இன்றைக்கு இவங்க மாம்பழத்தை எதுன்றாங்க. அதைத்தான் சொல்றேன், அப்படியான விலாசமான ஆக்கிடத்தான் பிடிக்கணும். அப்படிதான் இப்ப எங்கட ஊர்ல எப்படாப்பா நான் ஒரு கால் ஏலம் கூறினான் சரியோ. அப்ப ஆடு வெட்டுறது, ஆடு வெட்ட போறாங்க, எனக்குன்னா நெஞ்சு கடிக்குது, ஆடு வெட்ட போறாங்க. அப்ப நாங்க ஒரு 5 பேர் சேர்ந்துட்டோம், சொல்லி போட்டோம் ஆடு காது ஒன்றும் பட்டேலாது வெட்டப்படாது. குழம்பிட்டாங்க, படிச்ச முடியல் பள்ளியும் போறாங்க. அவ நாங்களேன்னு சொல்றோம், நாங்களே ஒரு ரகசியம் சொன்னாங்க, சரிப்பட்டவனா வந்துட்டாங்க. அப்ப அந்த ஆடு அந்த காலத்துல 2000 ரூபாண்டா பெறுமதி. 2010ஆம் ஆண்டு காலப்பதில 2000 3000 தான் நாட்டின் பெறுமதி. ஒரு சின்ன கிட. சரி, நான் தான் இளம் கூறினேன். 2000 ஸ்டார்ட் பண்ணினேன். சரியோ, 8500 ரூபாய்க்கு அந்த கிடாய கொடுத்தேன். 5 பங்கும் வராது அந்த இறைச்சி. சரியோ, அப்ப அது விலாசம், அது ஒரு விலாசம். நான் சொல்றேன் கேள்றா. நீ சொல்லு மச்சான், நான் இதுகளை கொஞ்சம் ஒன்றும் போட கூடாது. இல்ல நான் இதுகளை போய் சில இதண்டி நான் போடணுமா? இதுகள் எடிட் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணணுமா? அது விலாசம். இப்ப அந்த விலாசக்காரரை கூட இங்க இறக்கல சொல்லுவாப்போம், உள்ளூர் காசு காணாது. விளங்குதா? இப்ப இங்கத்த காசுன்னு இருக்கும், எங்க புரின் காசோ டொலர்ஸ்ல இறக்கினா தான் தெரியும். அப்ப அந்த விலாசத்துல யார் நிக்கிறான் அதான் முக்கியம். அப்ப அதை வச்சுதான் பிளான் பண்ணணும். இப்ப இங்க போய் நான் ஒரு யூடியூப் செய்து போட்டு அவைக்கு உதவி செய்யறேன், இவைக்கு உதவி செய்யறேன், காசு ஆண்டு கேட்க உடனும் போட இல்லை. விலாசத்தை கிளப்ப வழிக்கிட காசு வருது. விலாசம் தான் முக்கியம். இங்க பின்ன நீ நெச்சு கொண்டு இருக்கிறிய பற்றில அல்லது ஒருத்தனுக்கு உதவி செய்ய சொன்ன ஆசையில அல்லது பற்றில அப்படி விலாசத்தை பேர் வேற ஒண்ணுமேடா. விலாசம் அதைத்தான் சொல்றேன். தன்னை பேர் வழியால இப்படி செய்திருக்கான்னு இன்னும் சொல்லியான இடங்கள்ல ஆக்களை பார்த்துதான் மச்சா நாங்க இங்க இவங்களை கொண்டு வந்து இந்த இடத்தை காட்டுவோம். உனக்கு இன்னும் ஒன்று சொல்லிட்டு, அண்டைக்கு ஒருதன் ஒரு 8 கிடா இந்த கிடா ஒரு கிடாய வித்தாலேடா 1 லட்சம் ரூபாய் அப்படி விற்கலாம். என்னடா சொல்றேன்? சரியா, 8 கிடாயும் 8 லட்சம் ரூபாய் விற்கலாம். அவன் விலாசம் ஒன்று கிளப்பினான்டா. என்ன சொல்லுவாங்க, ஆட்டு கிடாய கட்டி போட்டு பெரிய கொண்டாட்டம் செய்து வாரம் போறவங்க எல்லாம் தண்ணி அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு, சரியா, கிடாய வெட்டினான் கோயில்ல. வெட்டினா 20 லட்சம் ரூபாய் விற்றான். ஏன் சொல்லுவாங்க, பங்கு 15,000 20,000. மற்றது இன்னொன்று பார்க்கணும். இருட்டுப்பட்டோன்னா இங்க இருக்கிறது பிரச்சனை. அதுக்காக கொஞ்சம் ஆக்களை பிடிச்சி, விலாசமான ஆக்களை பிடிச்சி சோலார் அடிக்கணும் வீட்டுக்கு. சரியா, சோலார் அடிக்காதான் மச்சான் இடையிடையே லைட்டுகள் போடணும். நாங்க அது உண்மை. நீ சொல்ற மாதிரி இங்க முயல்கள் பண்டிகள் அதை அடிக்க மாட்டான் மச்சான், அந்த மாதிரி ஓடும். அந்த இப்ப என்னன்னு சொன்னா, அங்க இருந்து வாராக்களுக்கு ஒன்றை சொல்லணும், காட்டு இறைச்சி தருவோம். சரியா, பண்டியோ மானோ முயலோ நீங்க கேட்கறது. ஆனா ஒன்று சொல்லணும், மாட்டை கொடுத்த மாட்டா மிரைக்கு பதிலா மாட்டை கொடுக்கலாம். ஆடு இருக்கு தானே, அவங்களே தெரியுமாடா? தெரியாடா, நான் சொல்ல கேள்றேன். ஒன்னும் பண்ண தேவையில்லை. மான் பிடிச்சா பெரிய குட்டைச்சாட்டு பேன் பண்ணி போடுவாங்க. அப்ப அவங்களுக்கு தெரிய போதா, ஆடு அடிக்கிறோம், ஒரு மரியாதை அடிக்கிறோம், அடிச்சோம்னு சொன்னா அதுக்கு கொழுப்பு அதிகமா இருக்கும். அவன் பாப்பான் இது மான் என்று உனக்கு தெரியாது. சரியோ, இப்படி சில சுத்தமாவது செய்ய வேணும். சுத்தம் நீ ஆகலும் நீ பெருசா ஆசைப்படுற போல இருக்கு. சுத்தமாவது செய்து இதுக்கு ஒருத்தன் கூட வராம போனான்டா பிரச்சனை. இதுக்குள்ள மாதிரி நான் சொல்றது கேளு, வேலி ஓரளவுக்கு அடிக்க வேண்டாம், முயல் ஓடி வரைக்கும் அடிக்கலாம் மாட்டான். அவங்களே சொல்லி இந்த வடிவை இதெல்லாம். ஆனா அதுக்கான பொமிஷன் முதல் நாங்க எடுக்கணும். வீட்டை நீ கட்டி போட்ட ஏதோ செய்த இப்ப எங்களுக்கு ஏன் காசுதான். உனக்கு ஒரு கதை ஒன்று சொல்லு. கதையா சொல்லு. சரி, கட்டிடா என்னடா இது உடம்புல பிரச்சனை வராதோட இருக்குல்ல. உனக்கு நான் ஒரு கதை சொல்றேன்னு சொன்னேன். சொல்லு. சரி, இந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள கடை 2 தலைப்பெல்லாம் கட்டியாச்சு. சரி, என்னண்டா நேர்மை இருக்கப்படாதுன்றதுக்கான ஒரு கதை. சரி, யாருக்கு நேர்மை இருக்கக்கூடாது? உனக்கு எனக்கு நேர்மையா இருந்தா இந்த கதையில முன்னேறலாம்ன்றதுக்கான உங்களுக்கு இருக்க கூடாது. சரி நீ சொல்லு. நீ எல்லாம் நேர்மை நியாயம் ஒன்று பாத்தீங்கண்டா, சரியோ, செத்த விட்டு பொடிய கூட கொடுத்துறக்கா அகல் இருக்காது. கதை சொல்றேன். சரி, கதையை சொல்றேங்க. சொல்லு. கதையை சொல்றேங்க. 2 பேர், சரியா, ஒரு 3 பேர் முடிவெடுத்தாங்க. 2 பேரா 3 பேரா? 3 பேரா? சரி சொல்றா. 3 பேர். 2 3 நீ
3 பேர் முடிவெடுத்தாங்கன்னா நாங்க ஒருக்கா இந்த நாட்டை சுற்றி பார்ப்போம். சரியா? அப்ப அந்த காலத்துல சொல்றது கட்டுச்சாதம் கட்டி கொண்டு போறேன். இப்ப கட்டுச்சாதம் பண்ணா உலர் உணர்வு மாதிரி அந்த சாப்பாடு பழுதுபடாது. அதை கட்டி கொண்டு 3 பேரும் போயிட்டோம். 3 பேரும் குதிரையில போய்க்கலாம். அதுல ஒருத்தன் இருக்கான் தானே, அவன் கொஞ்சம் நெறித்தனமானோட முடிவெடுத்துட்டான். நான் இவங்களை கூட பார்க்க வரும், இவங்க 2 பேரும் நான் பார்க்கறது பார்க்க கூடாதுன்னு சொல்லி முடிவெடுத்துட்டான். அப்ப இவன் இடையில போய்க்க சொன்னானாம், டேய் நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா 3 பேரும் ஒரு ஆளுடைய சாப்பாட்டு ஒவ்வொருத்தரும் தாங்களோட சாப்பாட்டை சாப்பிட வேண்டாம். ஏன் சாப்பிட்டா முடிஞ்சிருமோ. அப்ப முதல் ஒரு ஆளுடைய சாப்பாட்டை சாப்பிடுவோம். சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு போய் கொண்டிருக்கணும். அவ இந்த நெறி வேலை பார்க்க போறான் இருக்கான் அந்த கரியன், அவன் சாப்பாடு தொடங்கவே இல்லை. அப்படியே அவன் இந்த முதலாவது ஆளுடைய தண்ணியும் முடிஞ்சது, சாப்பாடும் முடிஞ்சு. 2வது ஆளு 3 பேரும் சாப்பிட்டாச்சு இல்ல. அதுல 2வது ஆளுநரையும் போய்க்கல சாப்பிட்டாச்சு, தண்ணியும் முடிஞ்சு. இவன் 3வது அங்க போய் சொன்னானாம், இல்ல எந்த சாப்பாடு நான் தரமாட்டேன், நான் அங்கால போறேன், நீங்க இதோட திரும்பி போங்க. அப்ப இவங்க அங்க ஒரு தடவை சாப்பாடு முடிச்சு போட்டு இங்க வந்தவங்க இவங்க எப்படி திரும்பி போறது? அப்ப இவன் போட்டுட்டு போட்டான். அவன் முடிவு என்னன்னு சொன்னா, தான் இவங்களை கூட ஃபாலோ பண்ண. சரியா? கூட தூரம் பார்க்க வேணும், கூட இடம் பார்க்க வேணும், மற்றது நிறைய இடத்தை சுவாசிக்கணும். தச்சல அங்கால போனால் முனிவர் மாதிரி இருப்பாங்களா. அப்ப அவங்கள்ட்ட வரத்தை கேட்டு தான் ஒரு பெரிய ஆளா வரணும். அவ இந்த இவ்வளவுக்குள்ளே முனிவர் மாதிரி இல்லை, அவன் டெக்னிக் மாதிரி. சரியா? அவன் எடுத்தான ஒரு முடிவு விளங்குது அவனுக்கு. அதே மாதிரி இங்க நாங்கள் இந்த புலம்பெயராகள்ட்ட நேர்மையா காசு கேட்டா தரமாட்டாங்க. நேர்மையா நீ கதைக்கலாம் நான் சொல்ல வர அப்படி நான் சொல்ல வர்றது என்னன்னா, நேர்மையா ஒருபோதும் இருக்கக்கூடாது. அப்ப நேர்மையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டு இப்ப கடைசியில நீ எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு இருக்க போற, அதைத்தான் நடக்க போகுது. அப்ப 11 போய் நீ இப்படியா நிக்க போற? நீ இங்க இப்ப இது அந்த ஆளுவலை பார்க்கணும்டா. இந்த வீட்டை பார்த்தா என்ன நேரம் இருக்கு சொல்லுவாப்பம். இதை அப்படியே துப்புரவாக்க கூடாது, அதை மட்டும் சொல்லிட்டேன். நீ திரும்ப அதுல நிக்கிற. இப்ப இது பதிவு செய்ய போறோம் இல்லோ, இத நாங்கள் ஒரு டூரிஸ்ட் இடமா அப்படி என்று பதிவு செய்ய மாட்டோம். டாக்ஸ் ஒன்று கேட்பான். ரைட்? பிஹெச்எம்ஆர் வந்து செக் பண்ணுவான் உணவுகள் அது எழுதுறோம். சரியா? உணவு எங்க இருக்க போகுது? நாங்க உணவு இல்லை என்றாலும்டா இது மக்கள் வந்து போகலாமா, மக்களை பாதுகாப்பான்னு பார்ப்பான். அடுத்தது வெனையிலகா வரும். அது வந்து என்ன செய்யும், மரம் பெற்றுறானா இங்க உள்ள மிருகங்களுக்கு கரைச்சல் கொடுக்குறான்னு பார்ப்பான். இப்படி 1008 பேர் வேற. எங்களுக்கு இது இந்த பெர்மிஷன் வேற எத்தனை வருஷம் பிடிக்கும்? 20 வருஷம் பிடிக்கும். இப்பவே எங்களுக்கு 28 வயசுண்டா 58 வயசுல பெர்மிஷன் வேற. இதுக்கு தான் நான் என்ன சொல்றேன், என்ன சொல்ல வர, இதுக்கு நேர்மையா ஒண்ணும் செய்யாம இதுக்கு போய் டிரெக்டா அங்க போய் எங்க போய் இந்த 10 இடத்துக்கு போய் அங்கே அவனுடைய கொஞ்சம் காசை அள்ளி கொடுத்து அதுலயே ஒட்டு மொத்தமா எல்லாட்ட சைனையும் வைப்பிச்சு உடனே கொண்டு வாரது. இதுக்கெல்லாம் அப்ப அதான் நான் என்ன சொன்னா, நேர்மை இருக்கப்படாது. சரி, நீ என்ன செய்து கொள். சரியா? சரியா? 1 மாசத்துக்கு நான் வழியால இருக்கிறேன், 1 மாசத்துக்கு நீ வழியால இருக்கிற. 1 மாசம் நான் வழியில நீ வழியில. நான் 1 மாசத்துக்கு நான் வழியால நின்று கொண்டுறா வாராக்கள டூரிஸ்ட் மேல ஆக்கள் எல்லாம் வந்து நான் இங்க கூட்டிக்கொண்டு வருவேன். சரியா? அடுத்த 1 மாசத்துக்கு நீ வழியால இருந்து கொண்டு கூட்டி கொண்டு வா. என்ன கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணினே தானே மச்சான். இதை நாங்க எடுக்கலாம் இந்த வீட்டை இதாண்டி. ஆனா இங்க நட்டது மரா இந்த கடற்கரைபடிய போய் சின்ன கல்லுகள் சூரியல் எல்லாம் கிடக்குதானே, அது இல்லாட்டம் கொண்டு வந்து இப்படி எல்லாம் இதுக்கெல்லாம் அடிக்கும். மற்றது இவங்க ட்ரிங்க் பண்றதுக்கு எல்லாம் பெருவான் தானடா, அவனும் பாப்பான் தானடா, வெள்ளக்காரன் டூரிஸ்ட் வரவன் இல்லாம் அந்த இடங்களுக்கெல்லாம் இது அடிக்கணும். ஊறி கல்லுகள் எல்லாம் போட்டு அடிக்க போட்டு அந்த கல்ல இருக்கிற அதுக்கு புறம்பா போடணும். என்னண்டு அதுக்கு புறம்பா இன்னும் ஒரு விஷயம் செய்வோம். என்னது? இதுக்கு வர பாதை இருக்கல்லோ, அந்த பாதையில வந்து கரடு முரடா பாதை இருக்க. சைக்கிள்ல தவிர வேற வாகனங்கள் வரக்கூடாது. வேற வாகனம் வந்தா அதுக்கு முன்னுக்கு நிக்கல. அதான் நாங்க அடிக்க வேலி அடிக்கத்தானே போறோம். வெளியே கட்ட அடிக்கத்தானே வேணும். காட்டில காக்காரம் வந்துருவாண்ட மிருகங்கள் வந்து உள்ளுக்குள்ள. ஐயோ மாதன முத்தா மாதிரி
உன்னை வச்சுக்கணும் நான் வர்றா பாடுறா டேய் நான் என்ன சொல்றேன்னு சொன்னாடா அங்க இருந்து வாகனம் இங்க வரக்கூடாடா அந்த வாகனம் 1 கிலோமீட்டருக்கு அங்கால நிக்கணும் அது நிற்கின்றானே அப்பதான் நம்ம நடந்து வர்ற தூரம் இருக்கல்லோ இந்த 1 கிலோமீட்டர் அதுக்குள்ள 3 கடை போடணும் ஒன்று ஐஸ்கிரீம் கடை ஒன்று தண்ணி கடை சரியா மற்றது ஒரு பலகார கடை ஒரு கூல்ட்ரிங்க் கடை ஒன்று அப்ப நடந்து வரையில இந்த கடையில அவன் ஒவ்வொன்று வேண்டி கொண்டு வருவான் அது சரியோ அப்ப வாகனத்துல வந்தாண்டாடா எல்லா சாமானும் போட்டு டெக்டா அஞ்சு வந்துருவாங்க அப்ப இதுல ஒரு 5 பேர் எங்களோட ஒரு 5 பேர் இவனை சாமான் தூக்குறதுக்கு 5 பேரை வேலைக்கு விடுவோம் அதுக்கு நாங்க வெளியில் இருக்கிறாங்களா அந்த கனவே அதான் சொல்றேன் என்னடா எங்களுடைய ஆட்கள் வேணும்னு சொன்னா அவனும் சொல்லுவோம் நீ எவ்வளவுக்கு சாமான் தூக்குறியோ அவ்வளவுதான் உனக்கு காசு அப்ப அவன் என்ன செய்வான் தண்டை சொந்தம் பந்தம் அதை எல்லாரும் வேலை வைப்பான் அப்ப நாங்கள் இப்ப மாசம் 40,000 ரூபான்னு சொன்னா அவன் மரத்துல தொங்கி கொண்டு இருப்பான் மற்றதுதான் சாப்பாட்டுக்கு வந்து எங்களுக்கு பிரச்சனை இருக்காது ஏன் சொல்லுவாங்க மாறவன் சமைக்க எங்களுக்கு தருவாங்கடா அது சரி ஆனா அது இறைச்சியல் காட்டு முயல் அதுகளெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு அடிச்சு வச்சிருந்த மாட்டேன் சரி என்ன சொல்றேன்டா இங்க நாங்க வேலைக்கு போடுறாக்களுக்கு தானே ஒருவனுக்கு மாத சம்பளம் இல்ல இல்ல ஏனண்டா மாத சம்பளம் போட்டோம்னா ஒரு பிரச்சனை இருக்கு 10 பேருக்கு நாங்கள் 40,000 ரூபாய் அப்படி சம்பளம் கொடுத்தோம்னு சொன்னா 4 லட்சம் ரூபாய் வந்துடும் அப்ப அந்த 4 லட்சம் ரூபாய்க்கு டேக்ஸ் அடிச்சான்னு சொன்னா அதுலயே எங்கட காசு ஒரு 50,000 பறந்து சரியா போச்சு சரியா 4 லட்சம் எடுத்து மூடுவோம் சொல்ற கேள்றா அவனுக்கு சொல்ல வேணும் இங்க வந்து உனக்கு டிப்ஸ் காசு தான் நீ சமையலுக்கு ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ணினா நீ அவன்கிட்ட 2,000 5,000 3,000 10,000 உன்ன பொறுத்து இதுதான் சம்பளம் சரிதானே உன்னிட்ட நாங்க காசு வைக்க மாட்டோம் அடுத்தது இங்க எவ்வளவு வருமானம் பெறுதுன்றதை நாங்க என்ன கூடாது அவனை காட்டக்கூடாது ஒரு இடத்துலயும் டிக்கெட் பாவிக்க கூடாது டிக்கெட் ஒன்றும் இல்லை மற்ற எல்லா காசையும் எப்படி வருகிறது அந்த இப்ப அங்கிருந்து ஒரு வந்தா ஒரு 10,000 ரூபாய் காசு கொண்டு வந்தானுண்டா போயேக்குள்ள அவன்கிட்ட பர்ஸுக்கு ஒரு காசும் இருக்கக்கூடாது மற்றது வந்து இதுக்கு இன்னொரு ஐடியாடா இங்க அங்கிருந்து வாரான்டா அவனும் வாகனத்துல வர விடாம அங்க நீ படிட்டு மாட்டு வண்டியில இறங்கணும் நாங்க இதுக்குள்ள அங்கிருந்து கொண்டு வந்த மாட்டாடா சாமானியத்துல கூடியும் வந்துடும் மற்ற அவனுக்கும் உள்ளுக்குள்ள விறகே என்ஜாய் பண்ணி கொண்டு வருவான் அதுக்குள்ள இருந்து மாட்டு வண்டியில இங்கதான்டா விடுவோம் அங்கிருந்து இங்க கொண்டு வரதுக்குற எங்கட இடத்துக்குள்ள கொண்டு வர கூல்ட்ரிங்க்ஸ் கடைக்காரன்லாம் எங்கடா போறது சும்மா தூக்குறவங்க போறது அதைத்தாண்ட சொல்றேன் எங்கட கேட்டு மட்டுக்கு மட்டும் இது வேறு மற்றது அவங்க சுற்றி காட்டுறதுக்கு என்னதுல கொண்டு போற இங்க இருந்து இதுல இதுக்கு அங்கால ஒரு கிலோமீட்டர்ல குளம் ஒன்று இருக்கல்லோ அதுக்கெல்லாம் கூட்டின்னு போறதுக்கு என்னது அதுக்கு தான் மாட்டு வண்டி அதைத்தாண்டா சொல்றேன்டா பேப்பையிலே என்ன நான் ஏதோ சொல்றேன்னு நிக்கிற நீ வாகனத்துல இருந்து ஒன்று வாகனத்தை அவன் ரோட்ல நீ பாட்டுக்கு மங்க அதுல இருந்து அவன் இவரங்கான நடந்து வரட்டும் உங்க ரோட்ல இருந்து எங்கட நாங்க இருக்கிற வீடு எங்க உள்ளுக்குள்ள இருக்கு அடே உனக்கு சொல்ல விளங்குது இல்லையோ ஒரு கூல்ட்ரிங்களை போட போறான் சரி தண்ணி விற்கிற கடை ஒன்று போட போறோம் பலகாரம் விற்கிற கடை ஒன்று கடைசியா நீ இப்படி பேராசைப்பட்டு போடு நீ அதுக்குள்ள இதுக்குள்ள கிடைக்கலையான்னு நீ போட்டு ஒன்றும் இல்லாம நிக்க போற கடையில் நெருப்பு வைக்கிற வேலை எனக்கு வைக்க போற நீ வீட்டுக்கு உனக்கு தெரியுமாடா அதுலயும் அந்த அந்த கடற்கரையில ஒரு படத்து கிடக்கிற ஒரு ஊஞ்சலை மட்டும் போட்டுட்டு சரி ஊஞ்சல் மற்றது அங்க ஒரு இந்த அளவுல ஒரு கொட்டு சரி அந்த கொட்டு இவ்வளத்தையும் போட்டுட்டு நாங்க தாழமரத்துல எல்லாம் கிளீன் பண்ணி போட்டு இதை விட கொஞ்சம் கிளீனா வச்சு போட்டு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் மட்டும் 300 ரூபாய் இதை தவிர இங்க என்ன இருக்குது இங்க இது ஒன்று இருக்குது அதுல குளம் இருக்குது அடுத்தது அந்த அந்த மரத்துல அந்த குளத்துக்கு போற மரத்துல நாங்க ஒரு தொங்கு பாலம் கட்ட போறோம் மற்றது போட் வச்சுக்கணும் மச்சான் இங்க இங்க என்ன பாக்குறாண்டது இந்த குளம் இருக்கிற அந்த படங்கள் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு அப்ப நான் சொல்றேன் அவ இவ்வளவு நாங்க செய்து போட்டு இங்க என்ட்ரன்ஸ் ஃபீஸ் காசு ஒன்றும் பண்ணக்கூடாது ஆனா அன்பளிப்புன்னு சொல்லி ஒரு உண்டியல போட்டு வச்சுக்கொள்ளும் அன்பளிப்பு எப்படியாண்டு ஒரு அந்த பாக்ஸ்ல வந்து ஒட்டி வச்சுக்கணும் இவளுக்கு இந்த அநாத பிள்ளைகள் அப்படியே எங்க வரப்போகுது எங்களுக்கு தான் வரப்போகுது அது இங்க நாம சொல்ற ஒரு விஷயம் நேர்மை இருக்கப்படாது நியாயம் இருக்கக்கூடாது பாவ புண்ணியம் இருக்கக்கூடாது நாட்டு பற்றி இருக்கக்கூடாது ஊர் பற்றி இருக்கக்கூடாது எல்லாமே நாங்க அனாதையா இருக்கணும் இல்லடா எல்லாமே காசு காசு எப்படி கறக்குறது இதுதான் பிளான் உன்னோட இருந்து நான் என்ன செய்ய போறேன் எனக்கு பெரிய பிரச்சனை நீ அங்க என்னோட இறக்கம் பார்த்து விட்டீங்கன்னா எல்லாம் கிழிஞ்சு போறோம் எனக்கு இப்பவே கண்ணை கட்டுது உண்ட கதைகளை கேட்க முதல் இருக்கிற இடத்துல வந்து நாங்க இப்ப சமையலுக்கு என்ன இதுல வச்சு எரிச்சோம்னா இந்த காடு கிட்டெல்லாம் புலத்துல நெருப்பு பிடிச்சோம் இன்னும் ஒன்று சொல்றேன் இந்த அரைவாசி இந்த முக்காவாசி பேர் நல்லா வர இல்லைன்னு சொன்னா சரியா பாவ புண்ணியம்
சரியா? இவ்வளவும் போதும், இது தந்ததுக்கு கடவுளுக்கு நன்றி, இவ்வளவுத்தோடையாவது வாழ்றனே இது போதும், கடவுள் உனக்கு நன்றி. அவன் கடைசி மட்டும் முன்னேற மாட்டான். சரியா? இது தந்தது போதாது, இதுக்கு மிஞ்சியும் வாழணும், இதுக்கு மேலையும் போகணும் என்றவன் தான்டா வாழ்றான். சரியா? கடை ஒன்று சூப்பர் மார்க்கெட் திறந்து வச்சுக்கான். அவன் அதுல சொல்றான், இந்த சூப்பர் மார்க்கெட் காசுல தான் நான் கஷ்டப்பட்டாங்களே காசு கொடுக்க சொல்றான். ஆனா இந்த சூப்பர் மார்க்கெட்ல போனீங்கடா அடிச்ச விலைக்கு தான் சாமான். பக்கத்து கடையில போனீங்கன்னு சொன்னா இவன் 250 ரூபாய் விற்கிற அந்த மாட்டின்னு அவன்கிட்ட 240 ரூபாய்க்கு வந்துடலாம். சரியா? இவன் இங்க அவ்வளவு உருட்டி இவன் 8 மாடி கட்டுவான். அது ஜன்யன் அப்படியான். அப்போ நான் உனக்கு என்ன சொல்றேன்டா, இந்த நம்பிக்கைகள் அந்த உங்களோட சுய குணங்கள் எல்லாம் விட்டு இத்தனையும் தந்தா நன்றி இறைவா, நான் இவ்வளவு தூரமாவது படிச்சுட்டேனே போதும், எனக்கு இந்த மோட்டர் பேக்காவது நிக்குது. அதை இன்னும் ஒன்று சொல்லுவாங்க, இந்த கால் இல்லாதவன் செருப்பு இல்லாதவன் கால் இல்லாதவனை பார்த்து என்ன கால் இருக்குன்னு திருப்திப்பட்டான். வேணாம், கால் இல்லாலும் பரவாயில்ல, நான் மேல போவோம். அந்த திருப்தி படுறவனோட வச்ச ஒன்றுமே செய்யலாம். விளங்குச்சா உனக்கு? எனக்கு விளங்குது. இப்ப முதல்ல எனக்கு இப்ப தலையை சுற்றுதுண்டா, இப்ப இன்னைக்கு நைட்டுக்கு இப்பவே இஞ்சிட்டா கையெல்லாம் தடிச்சு போட்டுறாப்பா. நுழம்பு இதை யாரா தங்க போறான்? 6 மணியோட க்ளோஸ்ட், 6 மணிக்கு போட்டு நைட்ல வந்து இங்க என்ஜாய் பண்ண போறான்டா, அதுக்கு பூட்டு வைக்க போறியாடி? அதுக்கு தாண்டா. சரியோ, அதுக்கு தாண்டா கனடாவில் இருக்கிற ரவி ஊர்ல கட்டின ஹோட்டல் இருக்கு தானே. ஏன் ரவி ஹோட்டல் கட்டினவன்? என்னத்துக்கு? வந்து தங்கி நிக்கிறதுக்கு. இங்க இருக்கிறாங்களே அங்க தள்ளுறதுக்கு. அவர்கிட்ட ஒரு கமிஷன் பேசித்தான் இங்க வேலை செய்தது. நீ இங்க காரண காரியம் இல்லாமல் ஒரு விளையாட்டும் இங்க செய்யல, எல்லாம் காரண காரியத்தோட. என்னது கடை அப்படி இந்த வீட்டை கட்டி போட்டு அதுக்குள்ள தூசி பிடிக்க வைக்கணும், சிலந்தி பிடிக்க வைக்கணும் எல்லாமே பழமை காட்டுறதுக்கு. இதுக்கு படுக்கலாடா அவன் மாறது பாக்குறது. நாங்க ஒரு செட்டப் செய்வோம் அப்படி ஒன்றை போட்டு. ரவின்ற கொட்டையலுக்கு மேனேஜர் எல்லாமே பார்க்க போறது நான் தான். நீ தானே? எல்லாமே நான் தான். சரி, அவர் கொட்டையல் கட்டினா மட்டும்தான் அவருக்கு காசு எல்லாமே காரண காரியத்தோட செய்து வச்சு கிடக்குது. நீ ஒன்றுக்கும் பயப்படாம பாரதியோட இப்படி அலட்டாமல் என்னட்டு ஒரு கதையும் கேட்காம ஒன்றும் பாதரக்கப்படாது. சரி சரி சரி, விட என்ன இருந்தாலும் எனக்கு இது முக்கியம். நீ அது முக்கியம் மாதிரி கதைக்கே இல்லையே. என்னது? காசு முக்கியம் மாதிரி. அதுக்கு தானே நீ செய்ய போறீங்கடா. உனக்கு நல்ல காரம் உண்டு பேர், அந்த காரம் உடனே வேண்டி தரலாம். சரி, இது பதினத்துக்கான வேலையும் பார்ப்போம். மற்றது அவங்ககிட்ட நான் பாக்குறோம், வெளிநாட்டுக்காரரும் பிடிப்போம். உனக்கு காரம் எடுப்போம். நட கதை இது கதை, எங்க ஊரு கதை, அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. கதை இது கதை, எங்க ஊரு கதை, அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை, இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் 2 முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை. ஊர் கதை, உறவு கதை, நாய் கதை, நரி கதை, தெய்வ கதை, தேச கதை, பேய் கதை, பெருமாள் கதை, ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை. ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை, எங்க பாரம்பரியங்களை பக்குவம் அப்பணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை. சொல்ல போறோம், நல்ல கதை சொல்ல போறோம். டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்லை. கதை சொல்ல போறோம், நாங்க கதை சொல்ல போறோம். டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்லை. கதை நேரம்.